வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு போலி கப்பிள் vlog. இந்த vlog நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. vlog ரொம்ப finally நாங்களே காட்டுறதுக்கு ரொம்ப ஆவலா வெயிட் பண்ண vlog. சின்ன சின்ன விஷயங்களால லேட் ஆயிடுச்சு. இது எங்களோட ஹோம் டூர் vlog. ஆக்சுவலி இது எங்களோட மாடி வீடு. சோ நாங்க பூஜை பண்றதுல இருந்து அந்த வீடு இன்டீரியர் காட்டுங்க, வீட காட்டுங்க நிறைய பேருக்கு போட்டிருந்தீங்க. அப்போ கூட வீடு வரைக்கும் ஃபுல் ஆகல, ஸ்டில் ஜஸ்ட் வீட ஃபுல் பண்ணிருக்கோம். அதுல இன்னும் திங்ஸ் எல்லாம் நாங்க எதுவும் வாங்கி போடல. சோ உங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி எங்க கன்ஸ்ட்ரக்டர் பேர், எங்களோட இன்ஜினியர் பேர் வந்து எங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்த ஆள் வந்து ஹரிஷ், எங்களோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட். சோ அவங்களோட டீடைல்ஸ் நாங்க இதுல கொடுக்குறோம். அது மாதிரி எங்களோட இன்டீரியர் டிசைனிங் பண்ணது வந்துட்டு சைரஸ் இன்டீரியர்ஸ் ரிஸ்வான், அவங்களோட டீடைல்ஸ் இதுல கொடுக்குறோம். நீங்க தேவைப்பட்டா நீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க. அவர்கிட்ட கால் பண்ணி இதே மாதிரி பண்ணி சொல்லி டார்ச்சர் பண்ணுங்க. ஓகே. சோ எங்க மாடி வீடு நாங்க விரும்பி ஒண்ணு பார்த்து கட்டின வீடு எப்படி இருக்க போகுதுன்னா இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி தான் நாங்க லைக் இத நாங்க வந்து கிரீஸ் ஸ்டைல்ல பண்ணிருக்கோம். கிரீஸ் டப்பாவை எப்படி ஓடுச்ச? ஸோ இந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிரீஸ்ல எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த கடல் ஓரத்தில் இருக்க வீட்டோட ஸ்டைலில் நாங்கள் அப்படி பண்ணியிருக்கோம். ப்ளூ அண்ட் ஒயிட் கலரில் தான் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா மாடிப்படிலாம் வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் தீம், என்டையர் வீடுமே அவுட்லுக் வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் தீம் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்ச்சு, அப்புறம் ஒரு பர்கோலா மேலே போட்டிருக்கோம், ப்ளஸ் வந்து ஜாலி வச்சுருக்கோம். ஸோ ஒரு பீச் வியூ இருக்கணும். எங்கள் ஊரில் பீச்லாம் கிடையாது. இதுதான் பீச்சா? பார்த்தோம்னா கடைங்க, சின்ன சின்ன வீடு தான். விண்டோ கீழே இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் ஒரு கவுண்டர் கொடுத்து இதில் வந்து பிளான்ஸ்லாம் வைக்கணும். ஸோ பிளான்ஸ்லாம் நாங்கள் இன்னும் வாங்கலை. ஸோ பிளான்ஸ் வாங்குவோம். ஸோ அதுக்காக பிளான்ஸ் வச்சு தண்ணி போகிறதுக்கு, ஸோ வெளியே யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாஷ். செவர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பாறை மாதிரி ஒரு லுக் வரணும் அப்படின்ட்டு மைனூட்டாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். லைவாக இருக்கு பார்க்கும்போது நல்லா தெரியும். ஸோ அதுக்கு ஒரு டீம் வந்து ஃபுல்லாக இந்த அவுட்டர் லுக் வந்து கிரீஸ் ஸ்டைலில் அந்த கல்லுக்கெல்லாம் இருக்கணும். ஸோ அதே எல்லாத்துக்குமே ஒவ்வொரு டீமை நாங்க தனித்தனியா இம்போர்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா எங்க ஊர்ல இதெல்லாம் பண்ணி பழக்கம் இல்லைன்ட்டாங்க. ஆள் கிடையாது. ஸோ சென்னையில இருந்து வர வச்சு நாங்க பண்ணோம். சொந்தங்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னா லவ் லேப்போட ஆல்ஃபா ஸ்ட்ரோலர். பார்த்தாலே தெரியும் இது ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுல ஹெவி டியூட்டி வீல்ஸ் இருக்கனால அந்த அவுட்டோர் நம்ம யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகுதுங்க. இங்க ஒரு கெனோப்பி கூட கொடுத்துருக்காங்க. மழை வெயில் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பேபியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகும். அப்புறம் ஒரு ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா இது ஒன் டச் ஒன் ஹேண்ட் ஹோல்டு தாங்க. ஈஸியா நம்ம ஹோல்டும் பண்ணிக்கலாம், ஈஸியா நம்ம அதை ஓப்பனும் பண்ணிக்கலாம். அதனாலவே நம்ம ஈஸியா அதை கேரி பண்ணிட்டே போகலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட பிரேக் சிஸ்டம். இப்படி ப்ரெஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரோலரை ஸ்டாப் பண்ணிக்கலாம், அப்படி ரிலீஸும் பண்ணிக்கலாம். ஈஸி தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி ரொட்டேட் ஆகிற வீல்ஸ். அந்த ஃப்ரண்ட் வீல்ஸ் இப்படியே ரொட்டேட் ஆகுறதுனால நம்ம பேபியை எந்த பொசிஷன் வேணாலும் ஈஸியாக நம்ம தள்ளி கொண்டு போகலாம். பேபியோட டாய்ஸ் ஒரு வாட்டர் பாட்டில்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாஸ்கெட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரிவர்சிபிள் ஹேண்டில் பார் இருக்குது. நீங்கள் ஈஸியாக அப்படி ப்ரெஸ் பண்ணி ஃப்ரண்ட் பொசிஷனில் பேபியை பார்த்த மாதிரியும் நம்ம பேபியை வந்து கூட்டிகிட்டு போயிடலாம். அட்ஜஸ்டபிள் ஃபுட் ட்ரெஸ், அது மாதிரி ஹேண்டில் பார் அதெல்லாம் நீங்கள் தேவைன்னா கலட்டி எடுக்கிற மாதிரியே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதில் 5 பாயிண்ட் சேஃப்டி ஹார்னஸ் இருக்குது. அதனால் பேபியை நம்ம ரொம்ப செக்யூராக வச்சு. அது மட்டும் இல்லை, இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த சீட் ரிக்ளைனரை வந்து நம்ம எந்த பொசிஷனுக்கு வேணாலும் மாற்றி வச்சுட்டே இருக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இது அமேசான்ல அவைலபிளா இருக்கு, மறக்காம செக் பண்ணிக்கோங்க. தரையை பார்த்தீங்கன்னா இந்த கல்லுக்கு வந்து நாங்கள் ஒரு 2 வீக்ஸா ரெண்டு பேரை போட்டுட்டு அவங்க உட்காந்து அந்த ஷேப்ல கட் பண்ணி நான் உட்காந்து வரைஞ்சி கொடுத்து கட் பண்ணி அதுக்கப்புறம் ஒயிட் சிமெண்ட் வந்து கேப்ல வச்சு ஃபில் பண்ணி ஒரு 3 நாள் கிரைண்டிங் பண்ணி இந்த ஃப்ளோரை கொண்டு வந்தாங்க. டெம்போலாம் வச்சு கடத்திருக்கானப்பா. இதை வரைஞ்சிட்டே போயிருக்கலாம் நீங்க சொல்லலாம். பட் ஆனால் அந்த ஆஸ்தட்டிக் லுக் வரணும்னா நம்ம அந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். டோர் கூட பாத்தீங்கன்னா நாங்க வந்து ப்ளூ கலர்ல, நான் உள்ளுக்குள்ள போட்டிருக்க ஜட்டி கூட ப்ளூ கலர் தான். அந்த கிரீஸ் டைப்ல ஒயிட் அண்ட் ப்ளூ தான் உங்களுக்கு ஃபுல்லா தெரியும். உள்ள வந்து இன்னொரு உலகம், அதுக்குள்ள இன்னொரு உலகம். சோ அதெல்லாம் தனி உலகத்துக்குள்ள உலகம். வாவ், வெல்கம் டு आवर ஹோம். டான் டாடாய். வாவ் வேற என்ன பண்றது, அவங்களோட ரியாக்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஹால்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து
ஒரு யூரோப்பியன் ஸ்டைலில் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் வால்லாம். ஸோ வந்து இது வந்து வெயின்ஸ் கோட்டுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் தெரியாது. அவங்களுக்கு தெரியாதவங்க தான் நான் சொன்னேன், இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்கள் சொல்லாதீங்க. தெரியுது, நீ மூடு. இது வந்து வெயின்ஸ் கோட்டு. ஸோ வாலில் ஃபிட் பண்ணுறது ஒரு உட்டன் வீடு மாதிரி இருக்கிற லுக்குக்கு வரணும். நம்ம ஊரில் உட்டனில் கட்டினா கரையான் பிரச்சனை வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் வெயின்ஸ் கோட் மட்டும் கொடுத்துட்டோம். நிறைய இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம், அந்த மாதிரி வீடு பண்ணுறாங்க. ஸோ அதை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஃபாரின்ல இருக்க வீடு மாதிரி, யூரோப்பியன் ஸ்டைல் வீடு மாதிரி பண்ணியிருக்கோம். அடுத்த வாரம் கனடா போயிட்டு அப்படி சைனா போறேன். அதுக்கேற்ற மாதிரி நாய்ச்சிக்கல உட்டன் டிவி யூனிட் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணது. ஒரு கார்பெட்டு, இந்த கார்பெட் வந்து நாங்க தேடி தேடி வாங்கினோம். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து சோஃபா, உட்டன் சோஃபா எல்லாம் உட்டு டச்லயே இருக்க மாதிரி நாங்க பண்ணியிருக்கோம். நீங்க பாருங்க. அடுத்ததா ஒரு ஸ்கிரீன். ஆமா, நீங்க பார்த்தா மேல இருந்து அதுவும் அதுல லைட் இருக்கு ஆக்சுவலி அங்க. ஆமா, இது வந்து ப்ரொஃபைல் லைட் கொடுத்திருக்காங்க. சோ அதெல்லாம் வந்து எங்க இன்டீரியர்ஸ் தான் பார்த்து சொன்னாங்க, ப்ரொஃபைல் லைட் கொடுங்க. சோ இந்த மாதிரி லைட்ஸ்லாம். சோ இந்த வீடு ஸ்ட்ரக்சர் எல்லாம் இன்டீரியர்ஸ் தான் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ரிஸ்வானுக்கு வந்து அதுல ஒரு முக்கிய பங்கு இருக்கு. சோ அவர் எங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணுங்க பிரதர், நல்லா இருக்கு. இவர் நிறைய கரெக்டான ஒரு ஐடியா வச்சிருந்தாரு. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிளான் வச்சிருந்தேன், இப்படிதான் பண்ணணும், எனக்கு கிச்சன் இப்படிதான் வேணும், ஹால் இப்படிதான் வேணும்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வந்திருக்கு. ஸோ கிச்சனை பற்றி காட்டுறோம். அதுக்கு முன்னாடி ஃப்ளோரை காட்டிடுறேன் நான். ஃப்ளோர் வந்து வுடன் ஃபினிஷ்ல பண்ணிருக்கோம். இது ஆக்சுவலி வுட் மாதிரியே இருக்கணும்னு வுடன் டெயில் வாங்கி போட்டது. ஸோ இந்த டெயில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் வுட் மாதிரியே இருக்கும், ஆனால் டெயில் தான். ஏன்னா இங்கே ஃபர்ஸ்ட் வுட்டு போகிற பிளான் இருந்தது, அப்புறம் கரையான்னு சொன்னால் நம்மளால தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ அதனால பாருங்க, இது ஒரு சிங்கிள் பீஸ், இது ஃபுல்லாகவே சிங்கிள் பீஸ். நீங்கள் மொத்தமாக வீடை பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோருக்கும் இந்த ஸ்ட்ரக்சருக்கும் வந்து ரொம்ப சிங்க் ஆகும். இப்போ நான் கிச்சன் காட்டுறேன் இருங்க. அதுதான் பொண்ணுங்களுக்குன்னு எழுதி வச்ச ஒரு இடமா இருக்கு. அப்படிலாம் இல்லை, நானும் யூஸ் பண்ணுவேன் அதை. ஸோ திஸ் இஸ் வெல்கம் டு வினிஸ் கிச்சன். வெல்கம் டு சண்டே சமையல். நான் இன்னைக்கு சமைக்க போறது கர்ட் ஃப்ரைட் ரைஸ் வித் ஃபிங்கர் சீஸ். ஒரு கிளாசிக் ஸ்டைல்ல கட்டியிருக்கோம் நாங்க, கிரீன் கலர் தீம்ல. சத்தியமா அந்த பால் காய்ச்சல தவிர இது யூஸ் பண்ணல கிச்சன். ஒரே நாள் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டூல் எல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. இங்க வந்து ஃப்ரிட்ஜ் வரும். ஆமா, அது வாங்கணும். இங்க வந்து கார்டன் மாட்டறதுக்காகனால வெச்சிருந்தோம். ஆமா, இங்க ஃப்ரிட்ஜ், இதுல வந்து டால் யூனிட் மாதிரி கொடுத்திருக்காங்க. எஸ், இது வந்து நம்ம இதெல்லாம் கடவுளோட ரூம். இது இன்னும் உள்ள எதுவும் செட் பண்ணல. குப்பைலாம் எடுத்து உள்ளத வெளில கொண்டு வந்து வெச்சிருக்கோம். ஓகே, வீட்ல கீழ டிரா எல்லாம் காட்டு, கீழ கிளாஸ் டிரா எல்லாம் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி. சரி, கூட நாம வந்து சின்ன சின்ன பொருள்லாம் கீப் பண்ணிக்கலாம். நான் சொல்ல பாத்ரூம் போலாம் அந்த மாதிரி. அப்புறம் இங்க வந்து சின்ன வாஷ் பேசின், அது இந்த லைட் வந்து மாமா இது நான் செலக்ட் பண்ண லைட். அது நானே அந்த சேல துவைச்சதும் நானே, அந்த ஜட்டி துவைச்சதும் நானே, நானே பார்த்து வாங்கின லைட். அப்புறம் இங்க ஒரு வாஷ், இதெல்லாம் யூஸ் பண்ணனால அப்படியே இருக்கு. அதுலயே டஸ்ட்பின் யூனிட் வச்சிருக்கு கீழ. இதுல வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட்பின் இங்கே வச்சிருக்காங்க, யூஸ் பண்ணனால. அது இன்னும் ஃபிட் பண்ணனும் அந்த டஸ்ட்பினை, அது இன்னும் பண்ணல. சில ஃப்ளாஸ் இருக்கு, சீக்கிரமா பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த விப்பர் பாஸ்கெட் கூட இருக்கு, இது கூட ஃபிக்ஸ் பண்ணல, இது கூட ஃபிக்ஸ் பண்ணனும். காய்கறி எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. இது வந்து கிச்சன் என்ன சொல்றது, ஹாட் டாப் கிச்சன், அதோட செட்டா வாங்கிருக்காங்க. இதுதாங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு சொல்றது. கவர் கூட பிக்காம வச்சிருக்கோம் பாத்தீங்களா. இது பாருங்க, இது பண்ணா ஆஃப், இப்படி பண்ணா ஸ்பீட் இன்கிரீஸ் ஆயிடும். அப்புறம் எல்லாமே டச் தான், ஆஃபோட தான். ரெண்டு செட்டா வாங்கிருக்கோம். ஆட்டோமேட்டிக்கலி ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். நானே கத்துக்கல, நான் சும்மா இப்படி பண்ணேன், ஆன் ஆயிடுச்சு. சரி பண்ணேன். மேலடி சென்சார் பைத்தியக்காரி. ஆன் ஆயிடுச்சு. ஸ்லோவா பண்ணு, உன் வேகத்துக்குலாம் அது ஒர்க் அவுட் ஆகாது. எனக்கு தெரியல, நானே கத்துக்கணும். அப்புறம் வந்து இங்க பாத்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு, அது ஆஃப். இங்க வந்து ஸ்பைஸ் புல் மாதிரி வச்சிருக்கோம். ஆயில் கூட வச்சுக்கலாம் நீங்க வேணா. இப்படி வச்சு அழகா எடுத்து சமைச்சிடலாம். ஸோ அதுதான் எங்களோட கிச்சனோட அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்ல ஒன்று இதுதான். அப்புறம் மேலே கபோர்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். அப்புறம் இங்கேயும் வந்து ஒரு எல் ஷேப்ல ஒரு கபோர்ட் பண்ணியிருக்காங்க. கார்னர் டேப், மேஜிக் கார்னர். பேர்லாம் அவளுக்கு தெரியாது, ஆனால் நான் எடுத்து கொடுக்குறேன். இந்த மாதிரி உள்ள ஸ்பேஸை வந்து யூட்டிலைஸ் பண்ற மாதிரி எங்க சைரஸ் இன்டீரியர்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க.
எப்படி க்ளோஸ் பண்ணுற மாதிரி. அப்புறம் இதெல்லாம் அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா கபோர்ட்ஸ்ல வந்து நம்ம நைஃப் அதெல்லாம் வைக்கிறதுக்கு தனி ஒரு செக்ஷன் மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. குட்டி குட்டியா நாங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சாதான் கொஞ்சம் நீட்டா மெயின்டைன் பண்ண முடியும். இது சும்மா தள்ளா போதும் உள்ள போயிடும். சாஃப்ட் க்ளோஷர். இது வந்து சும்மா இப்படி தள்ளனா அதுவே போயிடும். சாஃப்ட்டா க்ளோஷர் டமார்னு அடிக்காது போய். க்ளோஸ் ஆயிடும். ஆக்சுவலி இங்க வந்து சேர்ஸ்லாம் வேணும் ஐலாண்ட். ஆமா ஐலாண்ட் லைட் 3 லைட் அத நான் சொன்னேன் இன்னும் கம்ப்ளீட். நீங்க பாருங்க ஒரு யூனிட் வச்சிருக்கோம். இங்க வந்து அந்த இந்த லைட் இருக்கும். 3 லைட்ஸ் வரும். இங்க வந்து 2 சேர் வரும். அதெல்லாம் ப்ரொஃபைல் ஆர்டர் தான் பண்ணிருக்கோம். இன்னும் ரீச் ஆகல. சோ அதெல்லாம் வந்து இன்னொரு ஹோம்க்கு உங்களுக்கு டீடைலா போடணும். இது வந்து ஷட்டர் மாதிரி ஷட்டர் லாக் மாதிரி ரோலிங் ஷட்டர். மிக்ஸி எல்லாம் வைக்கிறதுக்கு சூடு இஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் நான் பேர் சொன்னேன். ஷட்டர் லாக்கா ரோலிங் ஷட்டர் சாமானியா எல்லாத்துக்கும் 10 வாட்டி பேர் சொல்லியிருக்கேன் நான். வச்சிருக்கோம். இது லாக் பண்ணலாம். அப்புறம் சிங்க் பத்தி இது இந்த இன்ஜினியர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வாங்கி கொடுத்திருக்காங்க இந்த சிங்க். நல்லா பெருசா முன்னாடி ஒருத்தவங்க வீடியோல சொல்லியிருந்தாங்க தங்கம். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வாஷ் பேஷன் கொஞ்சம் பெருசா இருந்திருக்கலாம் அந்த சிங்க். அதனால சரி எனக்கு ஐயோ இப்படி சொல்லிட்டாங்க. இவளும் கரெக்ட் ரொம்ப சின்னதா இருக்குமாம்மா அந்த சிங்க் பழைய சிங்க் மாத்திருமாமான்னு சொல்லி அதுக்கப்புறம் இன்ஜினியர் கிட்ட சொல்லி ஒரு புதுசு வாங்கி வந்து பெருசா சரி அட்வான்ஸா போட்டுடலாம். இதுக்கெல்லாம் பிரஷர் மோட்டர்லாம் வைக்கணும். அப்பதான் ஃபோர்ஸா தண்ணி வரும். பிரஷர் மோட்டர் வச்சிருக்கோம். அத கொஞ்சம் ஆன் பண்ணல இப்போதைக்கு யூஸ் பண்ணலங்கிறதுக்காக. சோ இதான் வந்து எல்லா இதுல ட்ரிங்கிங் வாட்டர் வந்து இங்க அது ஆரோ காட்டு கீழே ஓபன் பண்ணு. சோ பிலோ கவுண்டர் ஆரோ வச்சிருக்கோம். ஆமா. சோ மேலே அப்படி தண்ணி புடிச்சு குடிச்சிடலாம். அதுக்கு தனியா தெரியாது அசிங்கமா. சோ அந்த மாதிரி இது நிறைய லைட்ஸ் இருக்கு. ஃபோக்கஸ் லைட்ஸ், டபுள் கலர் லைட்ஸ் அதுல வந்து எல்லோயும் வரும். இதுவும் வரும். அது அங்கதான் நினைக்கிறேன். 2 கலர் லைட்டும் வரும். நெக்ஸ்ட் வந்து நாங்க பெட்ரூம் குள்ள போறோம். வெல்கம் டு மை மதர் ரூம். எல்லா இடத்துலயும் நாங்க ஃபேன் வெச்சு அது ஏசி மாற்ற வயர் அது பார்த்து பயந்துறாதீங்க. ஏசி நாங்க போடல. சோ இந்த ரூம்ல என்ன தெரியுமா இது வந்து கிரீன் தீம் கிடையாது. இது வந்து ஆஷ் கலர்ல பண்ணிருக்கோம் இந்த ரூம். சோ இங்க பாத்தீங்கன்னா அது பாருங்க இதுவும் அந்த யூரோப்பியன் ஸ்டைல்ல வரும். இது வுட் பியூர் வுட்ல பண்ணிருக்கிறது. சிஎம்சி கட்டிங் பண்ணி சோ இந்த மாதிரி ஒரு ஸ்டைல். இத நான் வந்து எங்க அக்கா வீட்ல பாத்துருக்கேன் ஃபாரின்ல. சோ அந்த மாதிரி பண்ணது பிளஸ் கபோர்ட்ஸ் ஃபுல்லா ஒயிட் கபோர்ட்ஸ் பாருங்க. எதுவுமே கபோர்ட்ஸ்ல வைக்கல. சோ இந்த மாதிரி அழகா யூஸ் பண்றது. அதாவது இது எங்க இன்டீரியர் ஏதோ குத்து விளக்கு காட்டுறதா இருக்கிற எல்லா குப்பையும் இந்த கபோர்ட்ல போட்டு அடைக்கிறது தான் எங்க பிளான். சோ வீடு குப்பையா தெரியாது. சோ அப்படியே ஏமாத்திடலாம் நம்ம. அதான் அப்புறம் சுத்தமா வச்சிருக்காங்க வீடு. பட் ஆனா அது கிடையாது. உள்ள குப்பையா இருக்கும். இங்க இங்க கர்டன் மாட்டும் போது கொஞ்சம் தூசெல்லாம் விழுந்தது. அதெல்லாம் நாங்க இன்னும் க்ளீன் பண்ணோம். சோ இதுதான் வந்து அந்த ரூம். இதுலயே வந்து வாஷிங் மிஷின் கண்ணாடி வைக்க இடம் இல்லைன்னு சொல்லி இங்கேயே நாங்க குட்டியா ஃபுல்லா ஃபுல் சைஸ் மிரர் வச்சிருக்கோம். இது வந்து வாஷிங் மிஷின் வைக்கிற யூனிட். இது நாங்க லைட் போடுறோம். வாஷிங் மிஷின் வைக்கிற யூனிட் இது. பிளஸ் எங்களோட பாத்ரூம் டோர் கூட காட்டலாம். பாத்ரூம் டோர் கூட அந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். இத பாருங்க எல்லாத்துலயுமே அந்த வெயின்ஸ்கோட்டோட பேட்டர்ன் இருக்கும். சோ பாத்ரூம் மட்டும் இப்போ சென்னையில மோஸ்டா பண்ற ஒரு லக்ஸரி ஸ்டைல். எனக்கு ஆக்சுவலி லக்ஸரி ஸ்டைல் பிடிக்காது. சோ அப்படி பண்ணக்கூடாதுன்னு சரி கிளாசிக்கா யூரோப்பியன் ஸ்டைல் இருக்கணும்ன்றதுக்காக அப்படி பண்ணியிருக்கோம். ஸோ நார்மலாக சிங்க்கு கிளாசெட்டு. ஸோ ஆக்சுவலி இங்கே வந்து கிளாஸ் டிவைடர் வைக்கிற பிளான் இருந்தது. ஸோ அது ஆர்டர் பண்ணியிருக்கோம், அதுவும் வரும். ஸோ பாத்ரூம் வந்து வெட் ஏரியா ட்ரை ஏரியான்ற மாதிரி தான் பிரிச்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூமோடது. செகண்ட் நீங்கள் மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க இந்த ஃப்ளோர் எல்லாம் எல்லா ரூம்லயும் இந்த ஃப்ளோர் தான். அது எங்க இன்ஜினியர் தான் பார்த்து பண்ணி கொடுத்தாரு. எங்களோட மாஸ்டர் பீஸ் ஆன மாஸ்டர் பெட்ரூம் உங்களுக்கு நாங்க காட்ட போறோம். நான் தான் போக போறேன். ஓகேவா? வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இங்க இருந்தா இதுதான் எங்க மாஸ்டர் பெட்ரூம். இது நாங்க ரொம்ப விரும்பி கட்டின ரூம். நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இத முடிச்சிடலாம். ஆமா. இது வந்து பெருசா சொல்றதுக்குன்னா அதே மாதிரி கபோர்ட்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அயனிங் யூனிட் வச்சிருக்காங்க. ஓபனா அயன் பண்ற மாதிரி. இது நீங்க வச்சு அயன் பண்ணிக்கலாம். என்ன தங்கம்? சரி ஏறிக்கோ. அவ அப்பத்துல இருந்து நானே பெட்ஷீட் இப்பதான் விரிச்சோமா.
அதனால ஏத்தாம வச்சுட்டு இருக்கோம். இந்த பெட்ஷீட் வந்து ஆக்சுவலி கிராண்ட் ஃபார்ம்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து வாங்கினோம். அவங்கள வேணா நீங்க செக் பண்ணிக்கோங்க. தான் நாஸ்தி பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஒரு ஷூட் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணேன் நானு. சோ இப்படி அப்புறம் இங்க ஒரு சும்மா ஒரு கபோர்ட்ஸ். ஏன்னா எங்களுக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், திங்ஸ் இருக்கும். இங்க வந்து ஆக்சுவலி ஷூ ரேக். அது உண்மை கிடையாது. நாங்க ட்ரெஸ்ஸா மடிக்க மாட்டோம், சுருட்டி உள்ள போறதுனால இப்படி வச்சிருக்கோம், உள்ள போட்டுடலாம். சோ இது வந்து ஷூ ரேக் வச்சிருக்கோம். இதுல வந்து நீங்க ஏதாச்சும் வெளியில எடுத்து வைக்கிற ஷூஸ் இருக்கும்ல, எப்பயாவது யூஸ் பண்ற ஷூஸா அங்க வச்சுக்கலாம். வாலெட் ஹோல்டர் மாதிரி வச்சிருக்கோம். இங்க பாருங்க, போன் கூட இங்க வச்சிடலாம் போல இருக்கே. இது வாலெட் மட்டும் இல்ல, எங்களோட ஜுவல்ஸ், குட்டி குட்டி ரிங், அப்புறம் மேக்கப் ஐட்டம் நாங்க வீட்ல வைக்க மாட்டோம். அதனால மத்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஷூட்டுக்கு தேவையான ஆக்சசரிஸ் அங்க வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து சைரிஸ் இன்டீரியர்ஸ் தான் பார்த்து பண்ணி கொடுத்தாங்க. உண்மையிலே நல்லா பண்ணிருக்காங்க. சோ இது பெயிண்டிங்லாம் கூட PU பெயிண்டிங் தான். சோ இதுல கரையாச்சுனா கூட நம்ம தண்ணி தொட்டு ஒரு துணியில ட்ரை பண்ணி அப்படியே தொடச்சா கரை. ஏன்னா கண்டிப்பா பியூர். எனக்கு வந்து ஒரு கார்னர் டேபிள் போட்டுருக்கோம். அங்க லைட் எல்லாம் வரும், டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் வரும் அதுல. சோ இந்த கட்டில் கூட நான் சைரஸ் அவர் ரிஸ்வான் சொல்லி இந்த இன்டீரியர்ஸ் அவங்க கிட்ட சொல்லி ஸ்பெஷலா பண்ண சொன்ன கட்டில் அவங்க தான் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு இப்படிதான் வேணும் அப்படின்னு ஒரு பிக்சரை காமிச்சு இந்த கட்டில் பண்ணி கொடுத்தாங்க. கிங் சைஸ் வாங்க, அவங்களா எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தது. அதுக்கும் தேங்க்ஸ். அது மட்டும் இல்ல, என்ன சொல்றது, எல்லாத்தையும் நாங்க பிடிச்ச மாதிரி பண்ணிருக்கோம். இதெல்லாம் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து டிவி யூனிட். ஸோ இதுவும் ரொம்ப ஆஸ்தட்டிக்கான ஒரு கிளாசிக் மாடல் மாதிரி, ரொம்ப மாடர்னைஸ்டா இல்லாம ஒரு கிளாசிக் விண்டேஜ் லுக் வேணுன்றதுக்காக இப்படி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு லேப்டாப் வச்சு யூஸ் பண்ற சிட்டிங் ஏரியா. ஸோ அதுக்கு ஒரு கபோர்டு. ஸோ இங்க ஒரு சேர் ஆர்டர் பண்ணியிருக்கா, வருது சேர் வந்துட்டு இருக்கு. சோ இங்க வந்து கிளாஸ் உடைஞ்சிருச்சுல, அதுல ஏதோ கரையாயி ரொம்ப டேமேஜ் ஸ்கிராட்ச் மாதிரி வந்துருச்சு. அது இன்னும் வரல, அது வந்தா ஃபிக்ஸ் பண்ணோம். அது மட்டும் தான் வேலை. அப்புறம் டிவி மேட்ல, அப்புறம் இந்த கார்பெட் கூட பாருங்க, இங்க வந்து இந்த மாதிரி ஆஃப் சைஸ்ல இந்த மாதிரி ரொம்ப கோசியா பொஸ்னு இருக்க மாதிரி ஒரு கார்பெட் போட்டுருக்கோம். அழகா விளையாடலாம் அப்படின்ற மாதிரி. அதாவது வுட்டன் ஃபினிஷ்ல இந்த கார்பெட் வந்து நல்லா மேட்ச் ஆகும். சோ இங்க கூட வந்து பாத்தீங்கன்னா 4 பார்ட்டிஷன் மாதிரி இப்படி வைக்க சொல்லியிருக்கோம் நாங்க. இது வுட் சவுண்ட் கேக்குதுங்களா? வாலுக்குள்ள ஒட்டி இருக்கும் வுட். இவ்வளவு திக்னஸ், 1 இன்ச் திக்னஸ் ஒட்டிருக்கோம். சோ இங்க வந்து 4 போட்டோஸ் நம்ம அழகா ஒரு சீனிக் போட்டோஸ் மாதிரி வச்சா இன்னும் எலைட்டிங்கா அதை அப்லிஃப்ட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும் இந்த ரூமை. சோ கொஞ்சம் சின்ன டீடைலிங் எல்லாம் பார்த்து பண்ணிருக்கோம் நாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் போட்டு கொடுத்துருக்கோம். நிறைய பேர் கேக்குறீங்க, நான் அவ்வளவு மேக்கப் பண்ண மாட்டாங்க. ஸ்டில் எனக்காக ஒரு ஏரியா, எனக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி தனியா இடத்துல நின்னுட்டு மேக்கப் பண்ணும், அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணணும்னு. அதுக்கேற்ற மாதிரி எங்க ஃபேன் வேணா ஆஃப் பண்ணிக்கலாம், சவுண்ட் கேட்க. சோ அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன்ல எங்க இன்ஜினியர் டிசைன் பண்ணாங்க, இன்டீரியர் வச்சு அவங்களும் சைரஸ் டிசைன் பண்ணிட்டாங்க. தேங்க்ஸ் டு அடிஷன். ஆக்சுவலி ரூம் எல்லாம் வந்து நாங்க தான் பிளான் பண்ணோம். எங்களுக்கு இங்க தான் மாஸ்டர் பெட்ரூம் வரணும். இன்னொன்னு சொல்லணும், இது எத்தனை பேர் திட்டுவீங்கன்னு தெரியாது, வாஸ்து நாங்க சுத்தமா பார்க்கல. வாஸ்து வேணவே வேணாம் அப்படின்ட்டோம். இன்ஜினியர் சொன்னாரு, என்ன ப்ரோ சுத்தமா வாஸ்து பார்க்க மாட்டீங்க எப்படி ப்ரோ அப்படின்லாம் அவரே வந்து ஃபீல் பண்ணி கேட்டாரு. நான் வந்து சொன்னேன், யாருக்கும் நம்ம கெட்டது நினைக்காம நிம்மதியா இருந்தாலே, பொறாமப்படாம இருந்தாலே நமக்கு நல்லது நடக்கும். நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. சோ இந்த வாஸ்துல எனக்கு நம்பிக்கை கிடையாது, சுத்தமா பார்த்தது இல்ல. டைமிங் எல்லாம் சிலது மட்டும், இந்த பாத்ரூம் வந்து கடவுள் நேர்ல இருக்க கூடாது அந்த மாதிரி மட்டும் சின்ன டீடைல் சொன்னாரு. சரி ஓகே, அவர் சொன்னாருக்காக எனக்கு இதுலயாவது கொஞ்சம் மரியாதை கொடுங்க அப்படின்னாரு அவரு. சரி ஓகே, ரொம்ப கேக்குறாரு. சின்ன விஷயம் மட்டும் அவர் கொடுத்தோம். பட் டோட்டலா நாங்க வந்து எப்படி வேணா கட்டலாம், எங்க கம்ஃபர்ட் தான் அது வேணும்னு நாங்க கேட்கணும். அப்புறம் இது வந்து இது மாதிரி எங்களோட ஆக்சசரிஸ் வந்து வைக்கலாம். கீழே போட்டு இங்க பாருங்க, எங்க தலை இடிச்சது, எங்க இடிச்சது தலை. ஓகே பட்டோம். சோ டால் யூனிட் இங்க வந்து நான் வந்து என்ன வைக்கிறது தெரியல, ஏதாச்சும் வைப்பா. ஈஸியா அடிக்கடி யூஸ் பண்ண ட்ரெஸ் எல்லாம் இங்க வச்சுக்கலாம். ஆமா, ஷூட் பண்ணி யூஸ்ட் கிளாத்ஸ் எல்லாம் வேணா வச்சுக்கலாம். அப்புறம் வந்து எங்க மாமாவோட ஃபேவரட் பிளேஸ், அது அவரே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாரு, பாத்ரூம். அங்க கக்கூஸ் கழுவுற வேலை தானே பார்த்தேன். என்னப்பா சின்ன பழத்துக்கு அச்சிக்க இங்கேயும் அதே டோர் தான். இது என்னோட பாத்ரூம்.
சோ என்னோட தேடி இது பாருங்க அது அலாவுதீன் விளக்குல வரா ஜீனி வரும் அந்த மாதிரி ஒரு வாஷ் பேசின் வச்சிருக்கோம். சோ அது வந்து சோ இதுக்கும் வெட் ஏரியா ட்ரை ஏரியான்ற மாதிரி பண்ணிருக்கோம். அதுக்கும் வந்து ஒரு கிளாஸ் டோர் இங்க பெருசா வரும். ஆர்டர் பண்ணிருக்கோம், இன்னும் வரல. வந்த உடனே நான் காட்டுறேன். ஷவர் வந்து சீலிங் ஷவர். இதான் வந்து எங்களோட டைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி நாங்க பார்த்து ஒயிட் கிரீன் தீம்லயே சோ வாங்கி போட்டுருக்கோம். இதுக்கெல்லாம் எத்தனை நாள் தெரியுமாங்க சென்னை போனோம் நானு. ஒரு நாள் நாங்க 2 பேரும் போயிட்டு டைல்ஸ் எல்லாம் பார்த்து ஈச் அண்ட் எவ்ரி இன்ஜினியரும் தான் மாமா கூட அலைஞ்சோம். ஐரிஷ் பேங்க் கூட ஆக்சுவலி அவன் நாங்க எள்ளு தான் கூடுவோம். எனக்கு ஐரிஷ் கூடுறது டிஃபரெண்டா. ஆமா அவனுக்கே தெரியும். ஆனா எங்க எள்ளு தான் அது. நாங்க காலேஜ் படிக்கும் போது டான்ஸ் டீம்ல இருந்து எனக்கு அவன் ரொம்ப நல்லா க்ளோஸா தெரியும். என்னோட ஜூனியர் தான். ஆமா ஆமா. எதுக்கு நான் அவனை வச்சேன்னா சோ எதுக்கு நீங்க எப்படி இன்ஜினியர் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனா நான் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஸ்மால் திங் நான் கேட்கலாம். திட்டலாம். நெக்ஸ்ட் ஏன்னா இதுதான் மெயின் காரணம் நான் இந்த இன்ஜினியரை வைக்கிறது. கோ இந்த வீட்ல பால்கனியே கிடையாது. அப்படியே நேரா வீடு தான் கட்டியிருந்தோம். எனக்கு பால்கனி கண்டிப்பா வேணும்னான்னு கேட்டு அதுக்காக தான் அவனை வச்சேனே. சரி பிரதர், நீங்க 2 அடி 3 அடி எல்லாம் பால்கனி வச்சா நல்லா இருக்காது, ஒரு 5-6 அடிக்கு வச்சாதான் நல்லா யூஸ் பண்றேன், லாவிஷியா இருக்குன்னு சொல்லி சோ தோட்டத்துக்கு அந்த பக்கம் ஒரு 2 பில்லரை இறக்கி பால்கனி பண்ணிருக்கோம். சோ இதுதான் ஆக்சுவல் பிளான். பால்கனியோட வீடு கட்டுறது ஆக்சுவல் பிளான். இது இல்லாம மாடியில ஒண்ணு பயங்கரமா அமைஞ்சிச்சு இந்த பால்கனி வச்சதுனால. சோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அது இன்னும் செம்மையா இருக்கும். சோ இது வந்து பிரிக்ஸ் இந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்கு பாருங்க, அந்த விண்டேஜ் போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. சோ அந்த மாதிரி பிரிக்ஸ். அப்புறம் லைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிளாசிக்கா எல்லோ லைட்ஸ் போட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி எல்லோ லைட் இதுல ஃபிளிக்கரிங் ஆகுது லைட். சோ இதெல்லாம் எல்லோ லைட்ஸ் வச்சிருக்கோம். கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆனால அவர்கிட்ட கொடுத்தது நானு. மேல பாத்தீங்கன்னா பழைய காலத்து பரணை மாதிரி பண்ணிருக்காரு. இது அந்த வுட்ல பண்றதுக்கு இது செட்டிநாடு ஸ்டைல் பண்ற மாதிரி பண்ணிருக்கோம். இது வந்து ஃபுல்லி ஓபனபிள் கிளாஸ் டோர்ஸ். ஆமாப்பா, இது எல்லாமே வந்து இந்த கிளாஸ் டோர்லாம் பாத்தீங்கன்னா இந்த இது அது பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, டஃபன் கிளாஸ்னு சொல்லுவாங்க இது பேர். இதுக்கு என்ன கூத்து தெரியுமாங்க, இப்ப பால்கனி மாதிரி இல்ல, நீ வந்து இப்படி கட்டிட்டு ஜெயில் மாதிரி ரூம் மாதிரி கட்டிட்டேன்னு இவங்களுக்கு தூசியும் வரக்கூடாது, வெளில இருந்து மழை சாரல் உள்ள வரக்கூடாது, திருட வரக்கூடாது, அந்த மாதிரிலாம். சோ லேமினேட்டட் கிளாஸ் எல்லாம் போட்டிருக்கு. இதெல்லாம் உடைக்கவே முடியாது. சுத்தில வச்சு 10 அடி அடிச்சா கூட ஒரு சின்ன ஓட்டை தான் விடும். சோ அந்த அளவுக்கு நான் பார்த்து செக்யூரா கட்டி கொடுத்துருக்கேன் நானு. இவன் நக்கல் பண்ணிட்டு இருக்கான் என்ன. ஒரு பார்ட்டிஷன் குட்டியா இங்க வந்து நாங்க வந்து நிறைய டெக்கரேட் பண்ண போறோம். அலங்காரம் பண்ணி கொண்டாந்துருக்கான். அழகா வேற ஒரு ஸ்டைல் இருக்க போகுது இந்த பால்கனி. அதுக்கு நீங்க எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஷூட்டிங்னாலே போய் வருதா, இதெல்லாம் செட் பண்ணிட்டு வித் டெக்கரேஷனோட நான் உங்களுக்கு நல்லாவே காட்டுறோம். எவனும் எங்க வாங்கியிருந்தோம்னு சொல்றோம். இப்போதைக்கு சின்ன ஒரு கார்பெட் மட்டும் என்னம்மா மேடம் ஆர்டர் பண்ணது அழகா போட்டேன். இந்த மாதிரி இது அமேசான்ல தான் ஆர்டர் பண்ணேன். 1000 rupees மாதிரி தான் இருக்கு. சோ அங்க ஒரு இது டீபாய் ஒன்னு வரும், சோஃபா ஒன்னு வரும், டிஃபரெண்டா இருக்கும். இங்கலாம் நிறைய திங்ஸ் வரப்போகுது. அது வந்து இல்ல வீடு கட்டும் போது அவ்வளவு செலவாகல போல, ஆக்சசரிஸ் வாங்க ஆரம்பிச்சோமா. ஆமா, எல்லாத்துக்கும் செம காசு அதிகமாகுது. அது வீடு கட்டுறதுக்கும் தான் காசு. இப்ப என்னன்னு தெரிஞ்சீங்கன்னா நம்ம ஊர்ல இந்த காசு இருந்தா மேபி 2-3 மாடி வீடு தனியா கட்டிடலாம் போல. ஆனா இத ஒண்ணு பார்த்து பண்ணனால எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்த கிளாஸ் எல்லாம் கூட ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு டோர் தான். ஏன்னா உடைக்க முடியாம போடணும். ஈவன் ஃப்ளோர் டைல்ஸ்ல இருந்து ஒரு குண்டூசி வாங்குற வரைக்கும் அப்ப எங்களுக்கு புரிஞ்சுது எவ்வளவு ரேட் இருக்கு ஒரு வீடு கட்டுறது எவ்வளவு விஷயம்னு. நிறைய இப்ப நம்ம அது ஓகே, நம்ம ரெசார்ட்ல எல்லாம் பாப்போம்ல, அந்த பால்கனி மாதிரி தான் எனக்கு வேணும், பெரிய ஃப்ரேம் வச்சு ஓபன் பண்ணா அப்படியே வரா மாதிரி தாங்க. அந்த 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 ஓபன் பண்ணி காட்டு தாங்க. எல்லா ரெசார்ட்லயும் பண்ணுவாங்களே அந்த ஸ்கிரீன் ஓபன். நீயும் பண்ணிடு, என்ன பண்றது, போன உடனே பண்ணுவாங்க பாத்தீங்களா. நான் அப்படியே பின்னாடியே வர ஃபாலோ பண்ணிட்டு ஓகேவா. என்னெல்லாம் பண்ணிருக்கோம் பாருங்க நாங்க. கமான் ஓகே. வாவ், நல்லா பண்றியா. ஓகே, ஓடு இப்படிதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட கார்டனும் இங்கேயே இருக்குது. எங்கள் வீட்டு கார்டனும் அழகாக நிறைய செடியெலாம் வச்சுருக்கோம். வந்து பாருங்கள், அங்கே ஒரு ரம்பூட்டன் செடி வச்சுருக்கேன். அது கூடிய சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக வந்துடும். அப்படியே இங்கே வாட்டர் ஆப்பிள் செடி அந்த மாதிரி நிறைய செடி இருக்குது. ஸோ நம்ம க்ரீன் ஏரியா
விஷுவலாக நல்லா இருக்கும் அந்த ஏரியா பார்க்கறதுக்குன்ற மாதிரி கட்டியிருக்கோம். ஸோ அடுத்து என்ன தங்கம், ஹோம் டூர் முடிஞ்சு, இதுக்கப்புறம் மாடி இருக்கு. அதை நான் எப்படி இப்ப காட்டுறதா இல்ல அடுத்ததா இல்ல தனியா காட்டுறதா? சோ கீழே வந்து எங்களுக்கு வந்து 2 ரூம் வீடு இருக்கு. இது வந்து நாங்க எங்களோட விருப்பப்படி மேல கட்டணும். சோ இனி மாடியிலயும் எங்க விருப்பப்படி நாங்க நிறைய பண்ணிருக்கோம். அன்பிளான்டு ஆனா பயங்கரமா வந்திருக்கு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க அது ஆக்சுவலி இந்த வீடு கட்டினதுலயே எனக்கு என்ன ரொம்ப பிடிக்குன்னு நான் இவ்வளவு கேட்டேன்னு இவன தெரியுமா சொல்லுவா, பிரதீப்புக்கு மாடி பண்ண முடியுமா அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரு. அது தனியா காட்டுறேன். இப்போ உச்சி வெயில எடுத்தாலும் நல்லா தெரியுது. ஈவினிங் 5 மணிக்கா நாங்க எடுத்துட்டு தனி ப்ளாகா போடும். இதுவே உங்களுக்கு நிறைய டைம் வந்திருக்கும். அது பாருங்க. அதுல இன்னும் டெக்கரேஷன்ஸ் பெண்டிங் இருக்கு. பட் எங்களோட ஒரு அட்மாஸ்பியர் உங்களுக்கு காட்டுறோம் எப்படி. சோ உங்களுக்கும் இந்த மாதிரி சூப்பரா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில இன்ஜினியர்ஸ் வந்து உங்களை எப்படி சொல்லுவாங்க, காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஹரிஷை வச்சேன். ஸோ என்னை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எப்படியா இருந்தாலும் எந்த ஊருக்கு போயாவது கண்டுபிடிச்சி அந்த எக்ஸாக்டாக நான் கேட்ட மாதிரி இங்கே பண்ணி கொடுத்துருவார். எனக்கு டிசப்பாயின்ட்மெண்ட்டே கிடையாது இதில் கட்டினதில். இதுக்கு நாங்கள் டைம் எடுத்து கட்டணும். நாங்கள் நிறைய டைமும் கொடுத்தோம் அவருக்கு. பரவாயில்லடா டைம் எடுத்துக்கோ, பட் ஆனால் எனக்கு அதே ஃபினிஷிங்கில் வேணும்னு சொல்லி பண்ண வச்சோம். அதே மாதிரி இன்டீரியர்ஸும் சரி, ரைரஸ் இன்டீரியர்ஸும் சூப்பரா பண்ணாங்க, மாதிரியே பண்ணி கொடுத்துட்டாங்க. சோ அவங்க 2 பேர் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா உங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தா இதே மாதிரி கூட கட்ட ட்ரை பண்ணுங்க. சோ அடுத்தது இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த வீட்ல உங்களுக்கு ஷேர் பண்றது இருக்கு. எஸ், உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு என்னென்ன பிடிக்கலன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ரோ இதை நீங்க அப்படி பண்ணுங்க, ப்ரோ இதை எப்படி பண்ணுங்க, இதை வாங்கி அங்க வைங்க, ஸோ இந்த ஃப்ளவர் வாஷ் வைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சஜஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் டூர்ல நான் உங்களுக்கு மாடியை ஃபுல்லா காட்டுறோம். அதுக்கு அடுத்த vlogல ஒரு ரூமையும் முடிஞ்ச அளவுக்கு டீடைலா எல்லாம் சின்ன சின்ன பொருள் வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறோம். ஓகேங்களா? சோ அதுக்காக நீங்க எங்க சேனலை லைக் பண்ணனும், ஷேர் பண்ணனும், கமெண்ட் பண்ணனும், சப்ஸ்கிரைப் பண்ணனும், எல்லாமே பண்ணனும். ஓகே, சோ இந்த சந்தோஷ மொமெண்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. சோ மாத்தி சொல்லிட்டா. ஓகே, இப்போ வரல ஃபினிஷிங். குட்டி பையனுக்கு பர்த்டே வருது. அந்த வீடியோ அந்த vlog நீங்க பார்க்கலாம். பாய் சொல்லு அருண், பாய் சொல்லு எல்லாரும், பாய் சொல்லு, பாய். உம்மா சும்மாச்சு.